ஸோ என்கிட்ட 1 லிட்டர் பாட்டில் தண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த 1 லிட்டர் பாட்டில் தண்ணியெலாம் இன்றைக்கி நான் சர்வே ஆகணும். ஏன்னா அந்த மலையில் நடந்து ஜபிக்க நேரத்தில் நிறைய வெயிட் நம்மளால் தூக்க முடியாது. என்கிட்ட பைபிள் இருக்குது, இந்த 1 லிட்டர் தண்ணி என்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய வெயிட் என்னால் கேரி பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 1 லிட்டர் பாட்டில் தான், அரை பாட்டிலு ஒரு மலை ஏறுறதுக்கு, அரை பாட்டிலு அடுத்த மலை ஏறுறதுக்கு, 2 மலை இன்றைக்கி ஏறுறேன். அதுக்கப்புறம் ஜெர்மனிட்டு ரிட்டன் கிளம்பிடுவேன். ஸோ ரிட்டன் கிளம்பும்போது தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மலை ஏறி முடிக்கிறதுக்குள்ளாடி ஒரு மலை முடிச்சுட்டு இந்த 2வது மலை இப்போ ஏறிட்டுருக்கேன். ஸோ 2வது மலை ஏறி முடிக்கிறதுக்குள்ளாடி தண்ணி தீந்துரும். ஸோ இவ்வளோ பாடுபட்டுலாம் ஜெபிக்கணுமா? ஏசு எவ்வளோ கஷ்டப்பட்டார் சிலுவையில், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கைகள் ஆணி. இந்த ஈஸ்டர் நீங்கள் கொண்டாட போகிறீங்க, குட் ஃப்ரைடே கொண்டாட போகிறீங்க, ஈஸியாக கொண்டாட போகிறீங்க. ஈஸ்டர் முடிஞ்சவுடன் சிக்கனு, மட்டனு, பிரியாணி, கொத்து புரோட்டா என்னெல்லாம் இல்லையா? யோசித்து பாருங்கள், கல்வாரி சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டாருன்னு சொல்லிட்டு. யாராவது நினச்சி பார்க்குறீங்களா?